நான் வெடிகுண்டு வீசுவேன், உன்னை புதைச்ச இடத்தில் புல் கூட முளைக்காது. பொது மேடையில் சீமான் பரபரப்பு பேச்சு. ஈரோடு கிழக்கு தொகுதியில் பிப்ரவரி 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற இருக்கிறது. இதைத் தொடர்ந்து பிப்ரவரி 8ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் திமுக கட்சி போட்டியிடும் நிலையில் நாம் தமிழர் கட்சி போட்டியிடுகிறது. நாம் தமிழர் கட்சியின் சார்பில் சீதாலட்சுமி வேட்பாளராக போட்டியிடுகிறார். முதல் முறையாக இந்த தேர்தலில் திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சியிடையே நேரடி போட்டி உருவாகியுள்ள நிலையில் சீமான் ஈரோடு கிழக்கு தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட போது வன்முறையை தூண்டும் வகையில் பேசியதாக கூறி அவர் மீது புகார் கொடுக்கப்பட்டுள்ளது. இது பற்றி அவர் பேசியதாவது, உன் பெரியாரிடம் வெங்காயம்தான் உள்ளது, ஆனால் என் தலைவனிடம் வெடிகுண்டே உள்ளது. நீ என் மீது வெங்காயத்தை வீசினால் உன் மீது நான் வெடிகுண்டை வீசுவேன். நான் வெடிகுண்டை வைத்துள்ளேன், இன்னும் வீசவில்லை. நான் மட்டும் வெடிகுண்டை வீசினால் உன்னை புதைத்த இடத்தில் புல் கூட முளைக்காது என்று கூறினார். மேலும் பெரியார் பற்றி சீமான் தொடர்ந்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசி வரும் நிலையில் தற்போது வெடிகுண்டை வீசுவேன் என்று அவர் மிரட்டல் விடும் விதமாக பேசியுள்ளதால் அவர் மீது புகார் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சீமான் அவர்கள் தொடர்ந்து ஒரு சர்ச்சைக்குரிய விஷயங்களை சிக்கிக்கிட்டு வராங்க. பட் இது அவர் இடைத்தேர்தலில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக ஏற்படுத்தி தருமா, இல்லை இடைத்தேர்தலில் எதுவும் வாக்கு எண்ணிக்கை வாக்கு வங்கி அப்படின்றது குறைவை ஏற்படுத்துமா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள்.